தர்ஷன், இன்று என்ன தலைப்பில் பேச போகிறீர்கள்? இனியவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நான் பார்க்க போகும் தலைப்பு கிருஷ்ணரின் துவாரகா நகரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். கிருஷ்ண லீலை பற்றி கூறப் போகிறீர்களோ? ஆம், இப்பொழுது பார்க்கலாம். கிருஷ்ணர் ஒரு முறை துவாரகா நகரத்தில் இருக்கும்போது அவரின் துணைவியாராகிய ருக்மிணி தேவி கேட்டார், உங்களின் முன்ஜென்ம அவதாரமாகிய ராமனின் மனைவியை விட நான் அழகாக இருக்கிறேன் அல்லவா சுவாமி என்று கேட்டபோது கிருஷ்ண பெருமான் ஒன்றும் சொல்லவில்லை. இரண்டாவதாக சுதர்சனம் சக்கரம் கேட்டது, நான் இந்த உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அல்லவா சுவாமி என்று கேட்டபோது அதற்கும் கண்ணபெருமான் எதுவும் சொல்லவில்லை. மூன்றாவதாக கருடாழ்வார் கேட்டார், நான் தானே இந்த உலகத்தில் வேகமாக பறக்கும் உயிரினம் அல்லவா சுவாமி என்று கேட்டபோது அதற்கும் கண்ணபெருமான் ஒன்றும் சொல்லவில்லை. இறுதியாக கருடாழ்வாரை, நீ போய் இமயமலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் ஹனுமனிடம் ராமர் துவாரகா நகரத்தில் இருப்பதாக அவரை அழைத்து வா என்று சொன்னார். அவரும் கருடாழ்வாரும் சென்றார். சுதர்சன சக்கரத்திலும், நீ வாசலில் யாரையும் நுழைய விடாதே என்று அந்த இடத்தை பாதுகாத்து நில் என்று சொன்னார். அதுவும் போய் பாதுகாத்தது. ராமர் அங்கே இருக்கிறார் என்பதை கேட்ட ஹனுமன் உடனே கருடாழ்வாரை விட வேகமாக சென்று துவாரகை அடைந்தார் என்பதால் நம்மை விட வேகமாக செல்கிற உயிர் இங்கே இருக்கிறது என்றது எண்ணிய கருடாழ்வார் அவருடைய ஆணவத்தை இழந்தார். அதன் பிறகு கண்ணபெருமானிடம், ராமபெருமான் இங்கே உள்ளார், உங்களின் சீதா தேவி எங்கே சுவாமி என்று கேட்டபோது இவர்கள் இந்த ருக்மணி தேவியை பார்த்து, யார் இந்த பெண் சீதா தேவியை விட இழிவாக இருக்கிறார்களே என்று கேட்டார். இழிவாக என்ற சொல்லை கேட்டவுடன் ருக்மணி தாயாருடைய அழகு என்ற அகபாவம் சரிந்தது. கண்ணபெருமான் கேட்டார் ஹனுமானிடம், வாசலில் உன்னை யாரும் தடுக்கவில்லையா என்று கேட்டபோது, ஏதோ ஒரு சக்கரம் என்னையே சுத்தி கொண்டு வந்தது, அதை நான் எடுத்து வாயில் போட்டு விழுங்கி விட்டேன் என்று சொன்னார். அதனால் என்னை விட மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் இங்கே உள்ளது என்று எண்ணிய சுதர்சன சக்கரத்தின் ஆழம் முடிந்தது என்பதால் ஹனுமான் அதன் வாயிலிருந்து எடுத்தார் என்பதால் நேர்களை கடவுளுக்கே இந்த கதி என்றால் மாநிலர்களுக்கு அகம்பாவம், சறுக்கு, பொறாமை இதெல்லாம் அடுத்தவர்களை அழிப்பதற்காக அல்ல, நம்மளை நாமளே அழித்துக் கொள்வதற்கு என்பதால் அகம்பாவம், சறுக்கு, பொறாமை இல்லாமல் நமக்கு கிடைத்த வாழ்வை இன்பத்துடன் வாழ்வோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளும்.